வணக்கங்க. என் பேர் ஐயப்பன். நான் பாண்டிச்சேரியில் இருக்கிற மதடிப்பட்டு கிராமத்துலேருந்து வந்திருக்கிறேன். இது திருபுவனையில் தோத்தாத்திரிநாதன் ஒரு பெருமாள் கோயில், சிறப்புமிக்க கோயில் இருக்குது. இது பாண்டிச்சேரியிலேருந்து 25 கிலோமீட்டருக்கு உள்ளே வரணும். மெயின் ரோட்லேருந்து திருப்பி ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா திருபுவனை போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இந்த கோயில் இருக்குது. இதோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சோழர் காலத்து கோயில். ஒரு 1500 காலத்துக்கு முன்னாடியே கட்டின சோழர் காலத்து கோயில். இதில் 2 வாரம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைனா புதன் ஒரு விசேஷ சிறப்பு பூஜை இருக்கும். அது புத்திரப்பாக்குறதுக்காக எல்லாம் வேண்டிக்கிட்டு போகிறவங்க. வேண்டுதலில் பார்த்திங்கன்னா விளக்கேற்றுவாங்க. இங்கே கருவறையை சுற்றுவாங்க. எந்த தமிழ்நாட்டிலேயே பாண்டிச்சேரியிலேயே எங்கேயுமே இல்லாத சிறப்பு இங்கே கருவறையை சுற்றி வர வாய்ப்பு இந்த தோத்தாத்திரிநாதர் கோயிலில் மட்டும்தான் இருக்குது. வேறு எங்கேயுமே கிடையாது. இது புத்திரப்பாக்கத்துக்காக அது மாதிரி சுற்றிட்டு வருவாங்க. ஓகேங்களா. அடுத்த சனிக்கிழமை சிறப்பு பூஜை நடக்கும். தமிழ்நாட்டிலேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்துங்கிறாங்க. இங்கே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா ஊர்லேருந்து வந்துங்கிறாங்க. இது பழைய காலத்து கோயில். இது நல்ல சிறப்பு மிக்க பெருமாள் அனுகிரகம் கிடைக்கிறது. எல்லா பக்தர்களும் இங்கே வேண்டிக்கின்னு புத்திரப்பாக்கியம் பெறுறாங்க. மெயினாக புத்திரப்பாக்கியத்துக்காக வியாழக்கிழமை இங்கே கருவறையை சுற்றி வராங்க. நான் கிட்டத்தட்ட 12 வருஷமாக அந்த கோயிலுக்கு வரேன். இது ரொம்ப பழமையான கோவில். இந்த கோவில் தென்கலை வரதராஜ பெருமாள், தோத்தாத்திரிநாதர் தென்கலை வரதராஜ பெருமாள் கோவில் இது. ஓகேங்களா. இந்த கோயிலில் கல்வி, வீடு, மனை, படிப்பு எது வேணாமே வரலாம். குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி எல்லாத்துக்காகவும் வருவாங்களே. குழந்தை வேணும்னா தேங்காய் வயிற்றில் கட்டிக்கின்னு தேங்காய் வயிற்றில் வச்சுட்டு 9 வாரம் சுற்றி வரணும். 9 வாரம் 42 சுற்றணும். 42 சுற்ற முடியாதவங்க 12, 9, 7, 5 அந்த மாதிரி சுற்றுவாங்க. படிப்புக்காக வரவங்க பசங்களோடைய ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி எடுத்துகிட்டு எதாவது பண்ணுவாங்க. அவங்க இல்லைனா இடம் வீடு அந்த மாதிரி வரணும். காலைல 9:15 to 10:15. வியாழக்கிழமையில் குரு சுக்கிரன் வழிபட்ட ஸ்தலம் இது. அதனால் காலையில் 9:15 to 10:15 வரணும். ஈவினிங் வந்தாங்கன்னா 5:15 to 6:15 வரணும். அந்த டைமில் தான் நம்ம வேண்டுதலை அங்கே வச்சாங்கன்னா அது கண்டிப்பாக நடக்குன்றது ஐதீகம். அதே மாதிரி நாங்களுமே பண்ணியிருக்கோம். நாங்கள் 12 வருஷம் முன்னாடி இங்கே வந்தோம். அப்போ நாங்கள் இந்த அளவுக்கு இல்லை. இங்கே வந்தப்போ என் பசங்களாம் 7வது 8வது தான் படித்தாங்க. இங்கே நான் கேட்டேன் என் பையன் டாக்டர் ஆகணுன்னு இது என்னுடைய ஆம்பிஷன். நான் எங்கள் பையன்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் நாங்கள் அதே மாதிரி நீட்லேயே என் பிள்ளை பாஸ் பண்ணார். பாஸ் பண்ணி மெரிட்லேயே ஒரு சீட்டு கிடச்சி இது இப்போ முடிச்சிட்டாரு. இது இன்னும் ஒரு 5 மாதம் தான் இருக்குது. இன்டர்ன் பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு பையனும் முடிச்சுட்டு CA படிச்சுட்டு இருக்காரு. நாங்கள் இடம் வேணும்னு கேட்டோம். அதையும் எங்களுக்கு கடவுள் கொடுத்தாரு. வீடு வேணும்னு கேட்டோம். அதான் ரொம்ப நாள் தள்ளிகிட்டே போச்சு. இப்போ அதுவும் முடிச்சு கார்த்திகை மாதம் கிரகப்பிரவேசம் நம்ம புது வீட்டில் தான் இருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்களை மாதிரி பல பேர். அதுவும் புரட்டாசி மாதம்லாம் வந்தீங்கன்னா எல்லா சனிக்கிழமையும் சூப்பராக இருக்கும். சாப்பாடு போடுவாங்க, எல்லா அபிஷேகமும் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே தமிழ் மாதத்தில் முதல் நாள் வருது பாருங்கள். தமிழ் மாதத்தில் சித்திரை 1, வைகாசி 1 அந்த மாதிரி 12 மாதமும் இங்கே திருமஞ்சனம் உண்டு. அந்த திருமஞ்சனத்துக்கு உங்களால் முடிஞ்சது பால், நெய், தேன் அந்த மாதிரி நீங்கள் எது வேணாமே வாங்கி தரலாம். அதே மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலுமே அதை போடுவாங்க. அபிஷேகம் பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க குறிப்பிட்ட அமௌண்ட்டு சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டிட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அபிஷேகம் பண்ணி. அதே மாதிரி இங்கே மட்டும் இல்லை, வெளிநாட்டிலேருந்துமே சேலம், மதுரை, திண்டுக்கல் அந்த மாதிரி நிறையா ஊர்லேருந்து ஃபோன் பண்ணியுமே சொல்லிவிடுவாங்க. அங்கே ஒரு ஐயர் இருப்பார், நல்லா பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு புகழ்பெற்ற ஸ்தலம் இது. என் பேர் சுப்பிரமணியன். திருபுவனில் தான் 15 வருஷமாக இந்த ஊரில் இருக்கேன். இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில். ராஜராஜ தாத்தா கட்டின 1500 வருஷம் உள்ளது. வரதராஜ பெருமாள் கோயில் நிறைய இருக்குது. தோத்தாத்திரி வரதராஜ பெருமாள்ங்கிறது இங்கே ஒன்று தான் இருக்குது. சக்தி உள்ளது. அதாவது வேண்டுதலுக்கு இந்த ராகுவும் கேதும் வழிபட்ட ஸ்தலத்தால் இந்த நவக்கிரகம் கிடையாது. இங்கே நவக்கிரக சுத்தம் என்ன புண்ணியம் உண்டோ அத்தனை புண்ணியம் அத்தனை இங்கே உண்டு. இந்த கோயிலில்
வியாழக்கிழமை சனிக்கிழமை விசேஷமாக இருக்கும். வேண்டுதல் எந்த வேண்டுதல் இருந்தாலும் வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமை வந்து வெளியே வந்து வேண்டுதல் கொடுப்பாங்க. அந்த வேண்டுதல் நிறைவேற வரலையும் 4 வாரம் 5 வாரம் 7 வாரம் 8 வாரம் வேண்டுதல் சுற்றி வந்தாங்கனாக்கா அவங்க வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். நிறைவேறதுக்கு பிறகு இங்கே வந்து அவங்க வேண்டுதல் என்ன நினச்சாங்களோ அத்தனையும் திரும்பி பரிவர்த்தனை செய்வாங்க. இங்கே இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கனாக்கா, எந்த ஊர்லையும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஊரில் கருவறை சுற்றி வர வேறு எங்கேயுமே முடியாது. கோயில் வாசப்படிக்கு வெளியில் தான் சாமி கும்பிடணும். இங்கே கருவறைக்குள்ளே சுற்றலாங்க. அது வியாழக்கிழமை அன்னைக்கு வெளியூர்லேருந்து நிறைய ஜனங்க வருவாங்க. கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், இங்கேருந்து வெளியூர் ஜனங்க நிறையா வருவாங்க. குழந்தை பண்ணுறது, வேலை வாங்குறது, கல்யாணம் நடக்கிறது, உடம்பு முடியாமல் போகிறவங்க எல்லா வேண்டுதலுக்கும் சிறப்பான கோயில் இந்த கோயில். ஆனால் இந்த கோயில் வேண்டுதல் பண்ணால் எதுவும் தப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு நம்பிக்கை இங்கே. எல்லா கோயிலையும் பெருமாள் வந்து நின்று கோலத்தில் இருப்பார். இங்கே வந்து தாமரைப்பூவில் உட்காந்துருப்பார். முகத்தை சிரித்த முகத்தோட புன்னை மன்னன் பேர் இவருக்கு. அந்தமாரி சக்தி உள்ள பெருமாள் இவர் வேண்டுதல் நினச்சா மனசில் நினச்சாலும் அவருக்கு நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, நடக்கவே நடக்காது. வேண்டுதலுக்கு எந்த பலன் கிடைக்கும். சிறப்பான உள்ளது. வெகு நாட்டுக்கும் நடக்கும். நானும் இந்த ஊரில் 15 வருஷமாக இருக்கேன். இது கண்புறா காட்சி. இது புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை ரொம்ப விசேஷமாக நடக்கும். சனிக்கிழமை கூட்டம் அதிகமாக இருக்கும். புரட்டாசி ரொம்ப விசேஷம். வைகுண்ட ஏகாதசி எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு சொர்க்கவாசல்லாம் பிரமாதமாக நடக்கும். இங்கே பிரமாதமாக இருக்கும். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கோயில் சேர்ந்தது. அதனால் மக்கள் வந்து எங்கே இந்த டிவி பார்க்குறது, சேனல் சொல்கிறது, சோசியல்காரன் சொல்கிறது அத்தனை நம்பி இங்கே வந்து வேண்டுதல் செய்கிறாங்க. அவ்வளோ நிறைவேறும். இந்த பெருமாளுக்கு அவ்வளோ சக்தி உள்ளது. தோத்தாத்திரி பெருமாள் வேறு எங்கேயும் கிடையாது. இந்த பெருமாள் சிறப்பான உங்களுக்கு. வணக்கம், என் பேர் வைத்திலிங்க. நான் ஒரு 40 வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு இருக்கேன். கோயில் வந்து திருப்புவனை பெருமாள் கோயில், தோத்தாத்திரி பெருமாள் கோவில். இது ரொம்ப பழமையான கோவில். விழுப்புரத்துலேருந்து வந்தால் 20 கிலோமீட்டர், பாண்டிச்சேரியில் வந்தால் 20 கிலோமீட்டரு, மெயின் ரோட்லேருந்து உள்ளே ஒரு 2 கிலோமீட்டர் வந்தால் திருப்புவனை கோயில் வந்து அடையலாம். தோத்தாத்திரி பெருமாள் கேட்டால் யார் ஒன்றும் சொல்லுவாங்க. வடமங்கல் தாயார் இந்த அம்பாளோடைய சிறப்பு. இந்த கோயில் மட்டும் இதை விட்டாக வந்து திருநெல்வேலியில் ஒரு அம்பாள் வடமங்கல் தாயார். இது 2 இடத்த தான் வடமங்கல் தாயார் சிறப்பு, வேறு எங்கேயும் இல்லை. சுக்கிர தோஷம் உள்ளவங்க வந்து அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விளக்கு போட்டு வழிபாடு பட்டால் நிவர்த்தி ஆகும். இங்கே வரவங்களுக்கு வந்து தோஷங்கள் வந்து தோத்தாத்திரி பெருமாள் உட்காந்துக்கிறவர், நிற்கிறவர் வரதராஜ பெருமாள். 1450 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட தஞ்சாவூர் கோவிலுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில். இது வியாழக்கிழமையில் புதன் வரன்னு ஒன்று வரும். அதை வந்து கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க வந்து வழிபட்டால் 5 வாரத்துக்கு வழிபட்டால் தித்தி ஆகுன்னு இந்த கோயிலோட ஐதீகம். கருவறையை சுற்றுறதுக்கு இந்த கோயில் மட்டும் தமிழ்நாட்டில் எங்கேயும் வேறு எங்கேயும் இல்லை, இந்த கோயில் மட்டும் தான் இருக்குது. இது எந்த தோஷம் உள்ளவங்க இங்கே வந்து விளக்கு போட்டு வழிபாடு பண்ணால் அவங்களுக்கு நிவர்த்தி ஆகணும். பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.